உடல் நலத்துடன் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற ஒரு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா EDU இணையதளத்தில் செல்லவும். வாழ்க வளமுடன். அன்பர்களே, தவத்தினை தொடர்ந்து தேவையும் ஆசையும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி வெங்கடலட்சுமி அம்மா அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். சிறப்பாக சேவை செய்து மகரிஷியினுடைய கருத்துக்களை நமக்கு எடுத்துரைக்க அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இங்கு நம்மிடையே நம் குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக எழுந்தருளி இந்நிகழ்வுகளை சிறந்த முறையில் நடத்தி தருவாராக. வாழ்க வளமுடன். முதலில் இன்று நமக்கு பஞ்சேந்திரிய தவத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த அருள்நிதி பேராசிரியர் லீலாவதி பெரியசாமி அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். அருள்நிதி பேராசிரியர் லீலாவதி பெரியசாமி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா, இன்று நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவையும் ஆசையும். ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தம் ஆமே. இது திருமூலர். ஆன்மீக வழியில் கூட பற்று இருக்கக்கூடாது என்பதே இதன் ஆழ்ந்த கருத்து. மனிதனின் தேவை என்பது உணவு, உடை, இருப்பிடம். இது அடிப்படை தேவைகள். அனைத்து மனிதர்களுக்கும் உண்டானது. இவற்றில் உணவை எடுத்துக்கொண்டால் 3 வேளை உணவு வயிறார உண்ண தேவை. அப்போதுதான் நாம் ஆரோக்கியமாக வாழ இயலும். ஆனால் ஆடம்பர உணவுகள், பிடித்த உணவுகள் என்ற பெயரில் எப்பொழுதெல்லாம் சாப்பிட வேண்டும் என தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் ஆர்டர் போட்டு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உண்பது, அளவுக்கு அதிகமாக உண்பது, இவையெல்லாம் ஆசைகள் பால் செய்வது. நம்ம மகாத்மா காந்தியடிகள் கூறுகிறார், அளவுக்கு அதிகமாக உண்பது மற்றவர்களின் உணவை திருடி உண்பதற்கு சமம் என்கிறார். நம் மகரிஷியும் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி உணவு இல்லாமல் இருப்பதை பார்த்து வெகு காலம் இரவு உணவை தவிர்த்து விட்டாராம். அவர் உடல்நிலை கருதி நம் அன்பர்களின் வற்புறுத்தலினாலேயே இரவில் ஒரு இட்லி எடுத்துக்கொள்வாராம். அதுவே சமயங்களில் குறையவும் வாய்ப்பிருந்ததாம். பசிக்கு உணவு என்பது நம் தேவை. ஆனால் ஆடம்பரமான இனிப்பு வகைகள், அயல்நாட்டு உணவு வகைகளான பிட்சா, பர்கர் போன்ற உணவு வகைகள் மட்டுமே தான் சாப்பிடுவேன் என நினைத்தல் ஆசை. இது எல்லோராலும் இயலுமா? அதன் விலையை பொறுத்தும் அமைந்துள்ளது என்பது கேள்விக்குறிதான். பசிக்கு உண்ண பழைய சோறாக இருந்தாலும் சரியென ஏற்றுக்கொள்வதே தேவை. பெரும்பாலும் 40 வயதுக்கு மேல் உள்ள அனைவரும் நம் தாத்தா பாட்டி கதைகளை கேட்டுதான் வளர்ந்திருப்போம். அவர்கள் கூறியிருப்பார்கள் அவர்களுடைய பழைய கதைகளை. ஆனால் இன்று நாம் கூறினால் நம்மை நம் அடுத்த தலைமுறையினர் அனைவரும் நம்மளை கேலி செய்து குறை கூறுவார்கள். என் தாத்தா மேஜிஸ்ட்ரேட்டாக பணியாற்றி இருந்தார். அப்பொழுது பல நிகழ்ச்சிகளில் அவர்களை வரவேற்பார்கள். அப்படி ஒரு நிகழ்ச்சியில், திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போது உணவு பரிமாறினார்கள். அதில் ஏதோ ஒரு உணவில் உப்பு சுவை இல்லாமல் இருந்திருக்கிறது. அங்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தவர்
உப்பு இல்லாமல் எப்படி சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அவர், நான் ருசிக்கு உண்ணவில்லை, பசிக்கு உண்கிறேன் என்று அது மொத்தத்தையும் சாப்பிட்டு முடித்திருக்கிறார். அதை பார்த்த அனைவரும், இவ்வளவு பதவியில் உள்ளவரே இதை சாப்பிட்டு இருக்கிறாரே, நாம் எல்லாம் என்மாத்திரம் என்று அந்த உணவை அனைவர்கள். இப்படித்தான் மற்றவர்கள் புண்படாமல், சமைத்தவர்களின் மனது புண்படாமல் வாழ்ந்தது அந்த காலத்தில் சிறப்பாக இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் அதை ஒதுக்கிவிட்டு உண்பார். இதையே நம் குழந்தைகளுக்கும் பழைய கதைகளை சொல்லி சொல்லி நாம் பழக்கி வந்தால் அவர்களும் பிற்காலத்தில் நல்ல குடிமக்களாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நம் குழந்தைகளை வளர்க்கும் போது நாம் தற்போது பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுகளை நம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து அவர்களின் ஆரோக்கியம் கெட நாமே வழிவகுத்து விடுகிறோம். முன்பெல்லாம் பசி எடுத்தாலுமே உணவு உண்பது என்பது வழக்கமாக இருந்தது. இப்பொழுது பல தொலைக்காட்சிகளில் வரும் அட்வர்டைஸ்மெண்ட்களை பார்த்து அவர்கள் பின்னால் பார்த்துதான் எதை சாப்பிடுவது, எதை ஒதுக்குவது என்பது, அதன் நிறங்கள், அதன் சுவைகள், இதை பார்த்துதான் அவர்கள் உட்கொள்கிறார்கள். உடை என்று எடுத்துக்கொண்டால் தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப உடை தேவை. அதிலும் நான் இந்த விலை உயர்ந்த உடைத்தான் உடுத்துவேன் என்பது ஆசை. அதிலும் முக்கியமான பெரும்பாலான நடுத்தர வர்க்கங்களின் மனக்குமுறல் என்னவென்றால், தற்போது திருமணத்திற்கு முந்தைய நாளே வரவேற்பு நிகழ்ச்சியை வைத்து விடுகிறார்கள். அதில் மணமகனும் மணமகளும் திரைப்பட கதாநாயகன் கதாநாயகியாகவே தங்களை பாவித்து உடை அணிகின்றனர். அது அந்த ஒரு சில மணி நேரங்களுக்கு மட்டுமே அந்த உடை. அதுவும் அந்த உடை சில ஆயிரங்கள் முதல் லட்சம் வரை விலை அதிகமாக இருக்கிறது. அந்த பணத்தை கொண்டு திருமணத்தையே நடத்தி முடித்து விடலாம். இதெல்லாம் ஆசையின் காரணம்தான். துணி கிழிந்திருந்தால் அதை தைத்து போடுதல் நம் பண்பாடு. ஆனால் நன்றாக இருப்பதை கிழித்து போட்டுக்கொள்வதே இன்றைய நாகரீகம். அந்த உடையின் விலையும் அதிகம். வீடு என்பது அத்தியாவசிய தேவை. அது வாடகை வீடோ சொந்த வீடோ. ஆனால் அதிலும் மாடர்ன் ஹவுஸ் தான் வேண்டும் என்பது, தன் வசதிக்கு மீறி ஆசைப்படுதல், பல இடங்களில் கடன் வாங்கி செலவு செய்தல், இதெல்லாம் ஆசையின் பார்ப்பட்டது. தேவைக்கு தக்க வாழ்பவன் புத்திசாலி. அவன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான். ஆனால் ஆசையோடு இருப்பவன் மகிழ்ச்சியை இழக்கிறான். வாழ்வில் ஆசைப்படாமல் எந்த ஒரு உயிரும் வாழ முடியாது. நம் குருபிரானும் உலகில் நாம் வாழ வேண்டும் என்று நினைப்பதே ஆசைதான் என்கிறார். ஆசைப்பட வேண்டியதுதான், தேவைக்கு தக்க. ஆனால் அத்தனைக்கும் ஆசைப்படக்கூடாது. புத்தரும் ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை விட்டொழித்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம் என்கிறார். ஆனால் நம் மகரிஷி ஆசையை சீரமைக்க சொல்லி கொடுத்தார். பேராசை பெருந்துயரம், இது முன்னோர் வாக்கு. தேவைப்படுவதற்கு ஆசைப்பட வேண்டும். தேவையற்றதற்கெல்லாம் ஆசைப்படும் போதுதான் அவதிப்பட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதுவும் நம் சக்திக்கு மீறி ஆசைப்படும் பொழுது கடன் தொல்லைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள். ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது. ஆசையும் தேவையும் இல்லாதவன் எவனுமே தலை நிமிர்ந்து நிற்க முடியும். சொத்து சுகங்களில் எவனுக்கு பற்றில்லையோ அவனுக்கு எல்லாமே துச்சம். கால் வலிக்க நடந்து செல்லும் போது மிதிவண்டி இருந்தால் நன்றாக இருக்குமே என்பது ஆசை. அதை நிறைவேற்ற வசதி வாய்ப்பு இருந்தால் பரவாயில்லை. அவ்வாறு இல்லை என்றால் அந்த ஆசையை எடுத்தல் நலம். வேண்டும் என்பது முன்னோர்கள். ஆகவே நம் தேவைகளில் எது அவசியமானது, எது ஆடம்பரமானது, எதை தவிர்க்கலாம் என்பதை நம்மால் வரையறுக்க முடியும். மனதில் எழும் ஆசையும் அளவோடும் நிறைவேற்ற வேண்டும்.
இதெல்லாம் புண்ணாக நீழ்காலம் சென்றெண்ணி சாவதே மாந்தர் தொழில் என்கிறார். மனதில் ஒன்று நினைப்பதும் வெளியே ஒன்று பேசுவதும் மனித இயல்பு. ஆனால் ஒருவன் நினைத்ததெல்லாம் நடந்து விடுமா? ஒன்றை அடைய வேண்டும் என்ற தீராத ஆசையோடு அது கிடைக்காத போது மனமெல்லாம் புண்ணாகி அதை பற்றியே காலம் முழுவதும் சிந்தித்து சாவதே மனிதர்களின் வேலையாகிவிட்டது என ஔவையார் குமுறுகிறார். மேலும் ஆசையை ஒரு கொடிய நோய், அதுவே துன்பத்திற்கு மூல காரணம் என்கிறார். எந்த பொருளின் மீது ஆசை இல்லையோ அப்போது துன்பம் இல்லை என்கிறார். கட்டுப்பாடற்ற ஆசை ஒருவரை அழிவின் பாதைக்கு இட்டு சென்றுவிடும். அறிவை மயக்கி இறுதியில் மன அமைதியை கெடுக்கும் என்று எச்சரிக்கிறார். இடைக்காடரும் வாராததற்கு வீணாசை கொள்ளாதே, சிந்தை வசமாய் துள்ளாதே சும்மா என்கிறார். புத்தர் ஒரு நேர்மையான வழியை பயிற்றுவித்தவர். கட்டற்ற புலன் இன்ப நுகர்வு ஆசை மறுப்பு பற்றி கூறியுள்ளார். துன்பத்திற்கு காரணம் ஆசை என்கிறார். ஆசையை ஒழித்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம். நல்வழி மூலம் துன்பத்தை ஒழிக்க 8 வகை மார்க்கங்களை கூறியுள்ளார்கள். துன்பத்திலிருந்து விடுபட புத்தர் கூறிய 8 வகை மார்க்கங்களாவன: நல்லறிவு, நல்லெண்ணம், நற்பேச்சு, நற்செயல், நல்வாழ்க்கை, நல்முயற்சி, நற்கருத்து, நல் அமைதி, தியானம் போன்றவை. முறையற்ற பெண்ணாசைக்கு உதாரணம் ராமாயணம். முறையற்ற மண்ணாசைக்கு உதாரணம் மகாபாரதம் என்பதை நம் முன்னோர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இவை கற்பனை கதையா இல்லை உண்மையாக நடந்ததா என்பது அதிலெல்லாம் மனம் செலுத்தாமல் நமக்கு அவர்கள் புத்தி கூறியிருக்கிறார்கள். இதை பின்பற்றி நாம் நடத்தல் நலம். நாம் அவற்றை எல்லாம் நல்லுதாரணமாக எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இவற்றையெல்லாம் வழிபாடு என்ற முறையில் நிறுத்தி கொண்டு இவற்றையெல்லாம் நல்ல முறையில் பின்பற்றாவிட்டால் எல்லாம் வீணே. அதனால்தான் நம் மகரிஷி அவர்கள் இவற்றை எல்லாம் எளிமைப்படுத்தி 12 நாட்கள் மனவளக்கலை அடிப்படை பயிற்சிகளை முடித்த பின் முதல் அகத்தாய்விலேயே எண்ணங்களை ஆராய்ந்த பின் ஆசை சீரமைத்தல் பயிற்சியை கொடுத்து இருக்கிறார்கள். ஆசை, இதன் வேறு பெயர்கள் விருப்பம், கனவு, இச்சை, பேராசை, வேட்கை, நாட்டம், தாகம், பிரியம், லட்சியம், தேடல் போன்றவை. தேவையை ஒட்டிதான் ஆசை எழும். உதாரணமாக பசி என்ற தேவையை ஒட்டி உணவு உண்ண வேண்டும் என்று எழுவதே ஆசை. நமக்கு ஒரு 2 சப்பாத்தி போதும் என்றால் அப்போது ஒரு 10 சப்பாத்தி சாப்பிட முற்படுதல் அது அளவுக்கு மீறிய ஆசை. உணவை வாயில்தான் உண்ண வேண்டும். அவ்வாறின்றி இரைப்பையில் நேராக ஓட்டை ஏற்படுத்தி உணவை சேர்க்க நினைப்பது முறை மாறிய ஆசை. பசி என்ற துன்பத்தை போக்க வேண்டும் என்ற ஆசையை தீர்க்க எழுந்த ஆசை பசி என்ற தேவையை தீர்ப்பதோடு நின்றுவிட்டால் நலம். தேவையை தீர்த்த பின் மயக்கத்தால் பொருள் கவர்ச்சி, புலன்கவர்ச்சி உண்டாகி தேவையே இல்லாத போது அந்த ஆசை அளவு முறை மாறி எழும்போது அது பேராசை ஆகிறது. அங்குதான் பிரச்சனை உண்டாகும். ஆசையை முறைப்படுத்தினால், சீரமைத்தால் ஆசையால் துன்பமில்லை. தேவையை ஒட்டி எழும் ஆசைக்கு மட்டும் படிகட்டி தேவையற்ற ஆசைகளை வடிகட்டி அருமையான ஒரு பயிற்சியை நம் மனவளக்கலை மன்றங்களில் பயிற்றுவிக்கிறார்கள். இதனை பயில்வதன் மூலம் நாம் அதிக நலம் பெறலாம். நாம் இப்பொழுது ஆசை பேராசையாகும் போது வரும் தீமையை பற்றி சிந்திக்கலாம். ஒரு ஊரில் 2 வியாபாரிகள் முன்னொரு காலத்தில் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் வியாபாரத்திற்கான பொருட்களை கொள்முதல் செய்ய வேறு ஊருக்கு சென்று கொண்டு இருந்தனர். அதில் கோபாலன் என்பவனிடம் 1000 பொற்காசுகளும் 1000 வெள்ளிக்காசுகளும் இருந்தது. அந்த காலத்தில் கரன்சி எல்லாம் இல்லாத சமயம். ஏடிஎம், ஜிபே எல்லாம் கிடையாது. மூலன் என்பவனிடம் ஒரு சில வெள்ளிக்காசுகள் மட்டுமே இருந்தது. இரவு ஒரு இருண்ட அடர்ந்த காட்டு வழியே சென்று கொண்டு இருந்தனர். அப்போது தூரத்தில் குதிரைகள் சத்தம் கேட்டது. உடனே மூலன் கோபாலனிடம், திருடர்கள் தான் வருகிறார்கள், நீ எல்லா காசுகளையும் என்னிடம் கொடுத்து விடு,
இதில் ஒரு 2 வெள்ளிக்காசுகளை மட்டுமே வைத்துக்கொள். அவர்கள் வந்தால் நான் ஏழை, இந்த 2 காசுகள் மட்டுமே இருப்பதாக கூறிவிடு. அவர்களும் விட்டுவிட்டு பாவம் பார்த்து சென்று விடுவார்கள். அதுவரை நான் இந்த காசுகள் நிறைந்த மூட்டையுடன் மரத்தின் மேல் ஒளிந்து கொள்கிறேன். அவர்கள் சென்றதும் நான் இறங்கி வந்து உன் காசுகளை பத்திரமாக கொடுத்து விடுகிறேன் என்றான். கோபாலனும் இதை நம்பி அதற்கு ஒப்புக்கொண்டான். மூலனும் அவ்வாறே மரத்தின் மீது ஏறி ஒளிந்து கொண்டான். திருடர்களும் வந்தார்கள். கோபாலனும் மூலனும் கூறி திருடர்களிடமிருந்து தப்பித்துக் கொண்டான். திருடர்கள் சென்ற பிறகு மூலனும் மரத்தின் மீது இருந்து இறங்கி வந்தான். கோபாலனும் தன் காசுகளை தன்னிடம் கொடுக்கும்படி கேட்டான். அதற்கு மூலன், நீ எப்பொழுது என்னிடம் காசு கொடுத்தாய்? இது அனைத்தும் என்னுடையது என கோபாலனை ஏமாற்ற நினைத்து அவனிடம் வாதாடி கொண்டிருந்தான். அந்த வந்த திருடர்களில் இருவர் கோபாலன் கூறியதை எதையும் நம்பாமல் அவன் சந்தேகம் கொண்டு மரத்தின் பின் ஒளிந்திருந்தனர். இவர்கள் பேசிக் கொள்வதை கேட்டுக்கொண்டு வெளியில் வந்தனர். அவர்கள் மூலன் உண்மைக்கு புறம்பானவன், கோபாலனை ஏமாற்றுகிறான் என்பதை அறிந்து மூலனை மிரட்டி அவனிடமிருந்த வெள்ளிக்காசுகளையும் கோபாலனிடமே கொடுத்து அவனை பாதுகாப்பாக காட்டுக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். மூலனுக்கு உள்ளதும் போய் ஏமாற்றமே மிஞ்சியது. இதை தான் நம் முன்னோர்கள் இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படாதே என்றனர். இது கற்பனை கதையாக இருந்தாலும் அனைவருக்கும் அறிவூட்டுவதாக அமைந்துள்ளது. இதுதான் பேராசை பெருநஷ்டம். மேலும் நாம் எல்லாம் சிறு வயதில், அதாவது 70s கிட்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா, அதுல இருந்து 90s கிட்ஸ் வரைக்கும் நம்ம கதைகளை கேட்டுதான் வளர்ந்திருப்போம். அதில் கோடாரி கதை, பேராசை கொண்ட நாயின் கதை, கிரீடி டாக், இதெல்லாம் தெரிந்திருக்கும். ஆசை மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. துன்பங்கள் வருவதற்கு மூவகை ஆசைகள் முறையாக இல்லாததே. மனிதன் மண்ணின் மீதே பிறக்கிறான், வாழ்கிறான். மண்ணில் விளையும் பொருட்களை தான் உண்டு உயிர் வாழ இயலும். இதனால் வாழும் காலத்தில் இப்பெரிய உலகமே ஒவ்வொருவருக்கும் சொந்தமானதாக இருக்கிறது. இதை மறந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் தனக்கென கொண்டு அறிவில் குறுகி நிற்பது ஒரு மயக்கமே என உணர்ந்தால் மண்ணாசை என்பது இருக்காது. மலம் ஜலம் போன்றே பித்து கழிவும் வயது வந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவசியமே. இதுவே பெண்ணாசை எனப்படும். அனைவரும் ஒரு தாயின் வயிற்றில்தான் பிறக்கிறோம். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒழுக்கத்தை ஒவ்வொரு ஆணும் உணர்ந்து கொண்டால் பெண்ணாசை ஒழிந்துவிடும். வாழ்க்கை முறையானதாக இருக்கும். சமூகம்தான் ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்குகிறது, பண்படுத்துகிறது, காப்பாற்றுகிறது. ஒவ்வொரு மனிதனும் உடலாலும் அறிவாலும் கடமைப்பட்டு இருக்கின்றான். ஆகையால் அவன் சமூகத்திற்கு நன்மையான முறையில் தொண்டு செய்ய வேண்டியது அவசியம். இதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து செயல்பட்டால் பொன்னாசை, அதாவது பணத்தின் மீதான பேராசை ஏற்படாது. பேராசைதான் மனிதனை பஞ்சமா பாதகங்களுக்கு செல்கிறது. மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம். மாற்றுவதேன் மூவாசை மதிக்கொண்டே பயன் கொள்வோம். ஞானக்களஞ்சியம். ஆசையை ஒழிக்க இயலாது, தேவையும் இல்லை, சீரமைத்துக் கொண்டு வாழலாம். உண்மை நிலை தெளிவு துறவு, அதாவது டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் என்பதாகும். நம் பெரியவர்கள் தாமரை இலை தண்ணீர் போல் இருக்க வேண்டும் என்பர். தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாது. ஆசை ஏற்படுவது இயல்பு. கடமையுணர்வோடும் அளவு முறை அறிந்து விழிப்போடும் ஆசைகளை வளர்த்து காத்து கொள்ள வேண்டும். விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம். வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும். விருப்பமே சீவனது இயக்கச் சான்று. வெறுப்பு அறிவின் குறையை விளக்கும் ஆடி. விருப்பத்தை ஒழித்துவிட்டால் வாழ்வு ஏது? விளைவறிந்து முறையோடு அளவாய்க் கொள்ளும் விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி. விருப்பம் அளந்தே விரும்பி வெறுப்பொழிப்பீர். ஞானக்களஞ்சியம். தவ வாழ்க்கையிலும் எதிர்பார்ப்பு, வெற்றி நிர்ணயம், அவா இவற்றையெல்லாம் விட்டுவிட வேண்டும். வாசியும் ஊசியும் பேசி வகையினால் பேசி இருந்து பிதற்றி பயனில்லை. ஆசையும் அன்பும் அருமின்
அருந்தபின் ஈசன் இருந்த இடம் எளிதாகுமே. திருமந்திரம். முறையான தேவையான ஆசையேயானாலும் அதை தன்வயம் இழந்து அதன் மேல் ஒன்றுதல் முழுமையான நன்மைகளை தராது. மனமும் மாசுபடும். பொருட்கள் மீது அதிக மனநாட்டம் வைத்திருப்பதை தான் பற்று என்று கூறுகிறோம். பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்று நிலையாமை காணப்படும். திருவள்ளுவரும் இதைதான் கூறியிருக்கிறார்கள். ஒரு தடவை பற்று கொண்டதும் அதற்காக கொண்ட முயற்சிகளும் செயல்களும் பதிந்து அப்பதிவுகள் செயல்பட்டு கொண்டே இருக்கும். பற்றை விட முடியாது. ஆனால் பேராசையை கட்டுப்படுத்த இயலும். அனுபோக பொருட்கள் மிக மிக உடல் நலம் கெடும். சொத்துக்களின் எண்ணிக்கை மிக மிக மன அமைதி கெடும். பாதுகாக்கப்பட வேண்டிய குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை மிக மிக சுதந்திரம் கெடும். இது நம் மகானின் கூற்று. விடுவது ஆசையெனில் பெறுவது ஞானம். திருமந்திரம். இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு. இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு. இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகி. இச்சை முறையாய் இயங்கும் அமைதியில். ஞான களஞ்சியம். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே. கண்ணதாசன் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பதை குறிப்பிடுகிறார்கள். நம் குருபிரானுக்கு கேதார்நாத் கோவிலுக்கு சென்று வர ஆசை எழுந்தது. ஆனால் அங்கு சென்று வந்தவர்களது அனுபவத்தை கேட்டார். அங்கு நிலவும் கடும் குளிரை பற்றி அறிந்து தனக்கு ஒத்து வராது என்பதை உணர்ந்து அந்த ஆசையை அப்பொழுதே தவிர்த்து விட்டார். அனைத்து மகான்களும் ஆசையை விட்டொழிக்க சொன்னார்கள். ஆனால் நம் குரு மகான் ஆசையை சீரமைக்கும் பயிற்சியை நமக்கெல்லாம் தந்திருக்கிறார்கள். அன்பர்கள் அனைவரும் மனவளக்கலை மன்றங்களில் இணைந்து 12 நாட்கள் அடிப்படை பயிற்சிகளை முறையாக பயின்று பின் அகத்தாய்வில் ஆசிரியர்களின் துணையோடு ஆசை சீரமைத்தல் பயிற்சியை மேற்கொண்டு வாழ்வில் நிறைமனம் கொண்டு வாழலாம். ஆசை சீரமைப்பால் மனதின் குறுகிய நிலை மாறி மனம் விரிவடையும். இதனால் நமக்கு பொறுமை, அன்பு, கருணை போன்ற நற்குணங்கள் நமதாகிவிடும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிட்டும். ஆசையை அடக்கினால் அது வெவ்வேறு துன்பங்களாக உருவெடுக்கும். ஆராய்ந்தால் பிறந்த இடத்திலேயே ஒடுங்கிவிடும். ஆசை நிறைமனமாக வாழ்க்கை மிகவும் இனிமையானதாக மாறிவிடும். வாழ்க வளமுடன். இதுவரை எனது சிற்றுரையை செவிமடுத்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மற்றும் இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.